தினக்காற்று செய்திகள். ஓவியத்தை வந்து யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லல. ஓவியமே வரைய தெரியல போல. அதனால நம்ம வந்து இந்த ஓவியம் வரைகிற மணமகளாக தெரிய மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை வந்து அவங்க தான் தைக்கிறாங்க. ஆனால் இப்போ தொழிலில் எவ்வளவோ முன்னேற்றங்கள், ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் இதெல்லாம் வந்து இப்போ இல்லைன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து மனப்பண்ணை உயர்த்தி காமிக்கிற அளவுக்கு தையல் தொழில் உயர்ந்து விட்டது. அதே மாதிரி ஜேம்ஸ் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு பண்ண தான் அடையாளத்தை காமிக்கிறோம். ஸ்கூல் ட்ரெஸ் தைக்கிற போகிறோமே நம்ம தையல் தொழிலாக இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு தொழிலிலும் இந்த மற்ற அத்தனை தையல் தொழிலாளி சாதிக்க முடியும். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த தையல் தொழிலாளி ஒதுக்கப்படும். இந்த நலவாரி நாங்கள் வாங்குறதுக்கு 10 வருடம் போகிறேன். நான் தான் கிட்டத்தட்ட நலவாரி 2000 அறிவிச்சேன். ஆரம்பத்தில் முதல்ல போராடினது 15,000 பேர் சென்னையில் தமிழகத்தில் இருந்த அந்த துவக்கம். அந்த துவக்கத்தில் 15,000 பேர் சென்னையில் போகும். இந்த தலைவர் ரவீந்திரகுமார் அவர்கள் செயல்படுத்திருக்கிறாரு. அவர் நகரத்தையும் பார்த்துருக்காரு, மாவட்டத்தையும் பார்த்துருக்காரு. ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தான் நகரத்தில் பொருளாதார ஆகிட்டு மாவட்டத்தை நல்ல முறையில் கொண்டு வர வேண்டிய ஒரு முழு முயற்சியுடன் செயல்படுத்தியிருக்கார். இந்த நலவாரியத்தை பதிவு படம் கொடுத்துருவாங்க. அந்த நலவாரியத்தை எப்படி பதிவு சொல்லிடுவாங்க. அதை நான் கொடுத்துருவேன். நலவாரியத்தை பதிவு வந்து கொடுப்பேன். மாநில உறுப்பினர் ரமேஷ்குமார் வச்சிருக்காங்க. இப்போ ஊர்ல ஏற்பட்ட சங்கத்துல நம்ம ஒரு உறுப்பினராக இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம். அந்த பெருமையை கொடுத்தது நம்ம அந்த தையல் சங்கத்துல இணைஞ்சதுனாலதான். ஆனா நம்ம எல்லாரும் செய்கிற தொழில்னாலதான் ஒன்னா சேர்ந்துருக்கோம். அந்த செய்கிற தொழில்னாலதான் இங்க வந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு தையல் கலைஞர்களாக கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு இதை ஒரு வேற மாதிரி கூட சொல்லலாம். எப்படின்னா, நம்ம வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனா கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு மனநிறைவு கிடைக்காது. நம்ம தையல் கலைஞர்களுக்கு தையல் சங்கத்துக்கு வரும்போதுதான் ஒரு மனநிறைவே கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இங்க நம்மளுடைய தொழில் சார்ந்த ஒரு விழாவாக தான் இதை பார்க்கிறோம். நம்ம குடும்பத்து நண்பர்களாக தான் இவங்களை பார்க்கிறோம். நம்ம குடும்ப நிகழ்ச்சியாக தான் இதை பார்க்கிறோம். அதனாலதான் இங்க வரும்போதுலேயே ஒரு அப்பந்தமே எல்லாருமே கிடைக்குது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடு நட்டவாணியும் நடிசிறந்தனவே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அதாவது பெற்ற தாயும் நம்ம பிறந்த பொன்னாடும் அந்த வானத்தை காட்டிலும் உயரமானது அப்படின்னு பாடியிருந்தார். ஆனா இப்ப பாரதியார் இருந்தா என்ன பாடியிருப்பாருன்னா, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் தையல் தொழிலும் நட்டவாணியும் நடிசிறந்தனவே அப்படின்னு தான் பாடியிருப்பார். தலைவி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை மலர்மாலையாக கொடுக்கிறேன். இது